மதுரை அவனியாபுரம் MMC காலனி பகுதியை சேர்ந்த சுதாகர் என்பவர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் மதுரை காதக்கிணறு பகுதியை சேர்ந்த லாவண்யா என்பவரை கடந்த 2012ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்துள்ளார். இவர்களுக்கு 10 மற்றும் 4 வயதில் 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே லாவண்யாவை அடிக்கடி அடித்து துன்புறுத்தி வந்த சுதாகர் எப்போதும் செல்போனிலேயே தனது முழு கவனத்தையும் கொண்டிருந்து உள்ளார். இதனால் சுதாகரின் நடவடிக்கைகளில் சந்தேகமடைந்த லாவண்யாவிற்கு சுதாகர் குறித்து முக்கிய ஆவணங்கள் கிடைத்து உள்ளன. அதாவது லாவண்யாவை திருமணம் செய்வதற்கு முன் ஏற்கனவே 2 பெண்களை திருமணம் செய்து விவாகரத்து வாங்காமல் எல்லாவற்றையும் மறைத்து குடும்பத்தோடு சேர்ந்து தன்னை ஏமாற்றியுள்ளனர் என்ற உண்மை லாவண்யாவிற்கு தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த லாவண்யா சுதாகரிடமும் அவரது தாயாரிடமும் கேட்டபோது அவரை ஆபாசமாக பேசி தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் லாவண்யாவிற்கும் வேறொரு நபருக்கும் தொடர்பு இருப்பதாக சுதாகர் போலீசில் புகார் அளித்ததோடு லாவண்யாவின் தோழிகளுக்கு ஆபாச புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அனுப்பி அவர்களுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து வந்துள்ளார் சுதாகர். இதனை அடுத்து ஊமச்சிகுளம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் சுதாகர் மீதும் அவரது தாயார் மீதும் லாவண்யா புகார் அளித்துள்ளார். ஆனால் காவல்துறை தரப்பில் விசாரணை நடத்தப்பட்டு எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளாத நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை அடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி சுதாகர் மீது ஊமச்சிகுளம் மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் அங்கும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாததால் தனக்கு நடந்த கொடூரங்கள் குறித்து வீடியோ ஒன்றை பதிவு செய்து வெளியிட்டு உள்ளார் லாவண்யா. என் கூட பழகிற பொண்ணுங்க கிட்ட எல்லார்கிட்டையுமே தப்பாக செக்ஸ் அபியூஸ் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அதை எல்லாமே கேட்டு ஃபேமிலிக்குள்ளே ஒரு இஷ்யூவாக தான் போயிட்டு இருந்தது. நாளடைவில் அது என்னாச்சுன்னா ரொம்ப வரம்பு மீறி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ரிலேட்டடாக ரொம்ப பிரச்சனை ஓடிட்டே இருந்துச்சு. நானும் சரி இப்போ சரியாயிடும் அப்போ சரியாயிடும்ன்ட்டு நான் ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணி தான் குழந்தைக்காக நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னையை விட்டுட்டு வேறு ஊருக்கு போய் வேலை பார்க்க போகிறேன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனார். அங்கே போனதுக்கப்புறம் என்னை தனியாக விட்டுட்டு அவர் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த டைமில் தான் நிறையா பொண்ணுங்கக்கிட்ட நிறையா செக்ஸ் டார்ச்சர் பண்ணி அப்யூஸ் பண்ணி அந்த பொண்ணுங்கக்கிட்டலாம் நியூடான ஃபோட்டோஸ் வாங்குறது, இவரோட நியூடு ஃபோட்டோ ஷேர் பண்ணி நிறைய இல்லீகல் விஷயம் பண்ணியிருப்பாரு. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம ட்ரெஸ் இல்லாமல் ஃபோட்டோ அனுப்பு உன்னோட அது இதுன்னு சொல்லி தப்பாக மெசேஜ் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். பார்த்து பிரச்சனை வந்ததும் என்னையை மிரட்டி என்னை சூசைட் அட்டம் பண்ணுற அளவுக்கு என்னை டார்ச்சர் பண்ணி நான் சூசைட் அட்டம் பண்ணேன். நான் சூசைட் அட்டம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த டைமில் கூட வீட்டில் ஒரு பொண்ணோட தகாத ஒரு பேச்சு எல்லாமே நடந்திருக்கு. அது எல்லாமே எனக்கு லேட்டாக தான் தெரியும். தொடர்ந்து பேசிய லாவண்யா சுதாகர் தனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருவதோடு சமூக வலைதளங்களில் இளம் பெண்களுடன் சுதாகர் ஆபாசமாக பேசி வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காத வகையில் அரசு அதிகாரி என்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மிரட்டி வருவதாக கூறியுள்ளார். இப்போ என்னன்னா அவனுக்கு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. கோர்ட்டில் நீதிமன்றம் மதுரை நீதிமன்றத்தில் கொடுத்துட்டாங்க ஜட்ஜு. இந்த மாதிரி அவன் இல்லீகலாக நிறையா பொண்ணுங்க கூட இருக்கிறது உமன் ஹராஸ்மெண்ட் கேஸும் அண்ட் அதே மாதிரி என்ன ஏமாற்றி ஏற்கனவே ஒரு பொண்ணு என்னையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுன்றனால அது ரிலேட்டடாகவும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இன்ன வரைக்கும் என்னோட லிமிட்டில் இருக்க ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் கொடுத்துமே எனக்கு இன்னும் அந்த காப்பி எதுவுமே என் கையில் கொடுக்கல. அவன் பண பலத்தையும் ஆள் பலத்தையும் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லியே பணத்தினாலேயே அவன் எல்லாமே மூடி மறைக்கிறான். என்ன மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்க அவனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் தனது கணவர் சுதாகரிடமிருந்து தனக்கும் தனது குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் இதேபோன்று சமூக வலைதளங்களில் ஏராளமான பெண்களுடன் ஆபாசமாக பேசி வருவதால் எந்த பெண்களும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவரது செல்போனை ஆய்வு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என லாவண்யா குறிப்பிட்டுள்ளார். பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்ததோடு பல பெண்களுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து வந்த அரசு அதிகாரி குறித்து அவரது மனைவியே புகார் அளித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.